மா மாதவன் எங்கள் மாலே காணோம். மா உங்களை தான்மா. நாங்கள் என்ன பண்ணுறோம்? உன்ன மாதிரி வீட்டு வேலை செய்யறேன்னு நினச்சினுக்கிறியா? அவனா உன் கூட ஃபஸ்ட்லேருந்தே வேலை செஞ்சானா? அவனை கேட்குறேன். அது இல்லைம்மா, பாத்திரம் கழுவுறேன்னு சொன்னான். அப்படியே இருக்குது. அதாம்மா உங்கள்கிட்ட வந்து அவன் எங்கன்னு கேட்டேன். அவனை நான் கடைக்கு அமைச்சிருக்கேன், வர்றதுக்கு லேட் ஆகும். நீயே போய் எல்லா சமயம் கழுவி வச்சிரு. சரிம்மா. வந்துட்டான் மாதவனா காணோம், இவனா காணோன்னு. என்ன புது நம்பராக இருக்குது? ஹலோ, நான் சுந்தரம். போன தடவை பொம்பளைத்தனமா என் புள்ளியை கடத்தி வச்சு தப்புச்சிட்டேன். டேய் நாங்கள் வந்த விஷயமே வேறு. நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இங்கே வரல. நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். சும்மா என்ன நோண்டி பார்க்காத. நான் எப்படி உன்னை அவ்வளோ சாதாரணமாக விட்டுற முடியும்? நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், சொல்லவா? எனக்கா சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸு? உங்கள் வீட்டில் பாம் வச்சுருக்கேன் செல்லாம், போய் தேடி கண்டுபிடிச்சிக்கப்போ. பாமா? ஐயோ, இந்த பாம் வேறு எங்கே வச்சுருப்பான்னு தெரியலையே. டேய் சுந்தரம், அவ்வளோ பதட்டமா அங்கன்னா தெர்ற? இல்லைம்மா, என் சார்ஜர் காணோம், அதாம்மா தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. சரிம்மா. டே உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இங்கே 2-3 உயிர் இருக்குடா. ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிடாதடா. என்னடா அப்படி பதற? உனக்குன்னா ஒரு வீடு 2 வீடு இது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல லட்சம் வீடு வச்சுக்கிறேன். அதில் நான் வச்ச பாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆகிடும். இவனை நம்ம வீட்டு ஏதோ பாம் வச்சிட்ட மாதிரி தேடினுக்கிறான். டேய் என்னடா தேடி கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? இதோ தேடி இந்த மாதிரி இருக்கேன். எங்கன்னா போட வேண்டியது, அதுக்கப்புறம் இதை காணும் அதை காணும் தேட வேண்டியது. போய் இருக்கிற வேலையை பாடுறா. போயிட்டாளாவ? ஹலோ, நீ உள்ள இருந்தா அவனை பேச விட மாட்டா. மேலே அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசணும். இதோ போகிறேன்டா. ஏண்டா போய் ஒரு 150 ரூபாய் சார்ஜருக்காக இப்படி பண்ணாதடா. 150 ரூபாம்மா, சும்மாவாம்மா? டேய் நான் அந்த 150 ரூபாய்லாம் பிச்சைக்காரனுக்கு போடுற காசுடா. உங்களை மாரி ஆளுங்களுக்கு போனால் அந்த காசு சாதாரணமாக இருக்கலாமா? ஆனால் என்ன மாரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரூபாவும் முக்கியமா? ஆமாம் அது வேணா உண்மைதான். ஏய் சுந்தரம், எங்கே போகிற? இல்லைம்மா, காலைல போட்ட துணி மேலேயே இருக்கு, போய் எத்தனை வந்துடுறேம்மா. ஓ சரி, போ எத்தனை போ. இப்போ சொல்கிறா. தப்பா சுந்தரம், உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. உங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொல்லு. டேய் நீ கேட்குறது உனக்கே நியாயமா? இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படா சைன் போட்டு தருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் 48 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ளே உங்கள் அப்பா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போட சொல்லு. சுந்தரம்மா, வெங்காயம் சுந்தரம்.